எப்படியோ போயிடுது, எப்படியோ போகுது. மழை கொண்டு எங்க போயிடுது இல்ல பெய்யாது. ஏன்னா கழிவினுடைய தாக்கம் அப்படி மக்களுடைய மனநிலைகள் எல்லாம் என்னாச்சு குறி. அதெல்லாம் இயற்கையினுடைய நிலைகளும் மாறுபடுகிறது. இப்படி தெய்வங்கள் சிறப்பாக அங்கே சொல்லிவிட்டு இருக்கிறது. ஏன்னா மக்கள் நிம்மதியாக வாழ்றாங்க அப்படின்னா தெய்வங்களுக்கும் பிரச்சனை இல்லை. அப்ப தெய்வனிடமும் சிறப்பு, ராஜனிடமும் சிறப்பாக இருக்கிறது. அடுத்ததாக மனுநீதம். மனுநீதத்துல பெண்களை பற்றி ஐயா சொல்ல, பெண்களுடைய நீதம் என்ன அப்படி. அதாவது பெண்கள் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு குடும்பத்தினுடைய குல விளக்கு பெண்கள் தான், பெண் தான் புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த பெண் அந்த அந்த காலத்துல எந்த நிலையில நடந்தாங்க அதான் ஐயா நமக்கு சொல்றேன். எல்லாம் நமக்கு ஒரு அறிவுரை தான், அகிலத்துல அத்தனையுமே தான் ஒரு பாடமாக சொல்றாங்க. எப்படிங்கிறத கொஞ்சம் வாசிப்போம். தெய்வ திருநிலைமை செப்பிய பின்ன சம்மதம் கற்போலிலை மாறாமல் பணியான சாதி வளமை இளமானே சான்றோர் முதலாய் சகீரி என்பரையும் உண்டான சாதி ஒக்க ஒரு இளம்போல் தங்கள் தங்கள் நிலைமை தப்பி மிக போகாமல் சிறந்தோங்கி வாழ செல்வம் பெருகே சிவநிலைமை மாறாமல் அல்வல் தினம் செய்து அன்பு
மணியை அலச்சல் மிக செய்யாமல் குடி பொருந்தி வாழ்ந்து குடியிருந்தாரம்மானே ஐயினுட ஆட்டி செவிகேட்டிருப்பதல்லால் தேயினுடாட்டோர் பூதறியாதிருந்தார் இந்த படிமணிவோர் எல்லாம் இருந்து ஒரே நின்று கொடி போல் வீற்றிருந்தாரம்மானே இப்படி தெய்வராட்சிய நிதனும் மல்படி தேசமறிவுடனிதமும் நல்புடன் தேசம் நாடி வாழ்வதை கல்புடன் ஈசரந்து மகிழ்ந்தனே முத்தான சீமை மூன்று நீதத்தோடு ஆசையாக பண்பாய்களை திடவே நாளான வேதம் கலியுகமாய் ஏகாம்பரமாய் விளங்கி இருந்திடவே தேவருரையும் திருக்கையிலை தன் வல்லமை பாவலர்கள் முன்னே பாடினாரும் மாலை ஈசருரையும் ரத்னகிரிதனிலே ஆசவனும் தேவ மறையோரும் விட்டிருக்கேன் பொன்னம்பலநாத பொருந்திருக்கும் மண்டபமும் நரர்கள் வேதம் கிளத்துகின்ற மண்டபமும் வேத புரோகி விளங்குகின்ற மண்டபமும் சீர உமையா சிறந்திலங்கும் மண்டபமும் நீதய திருமால் நிறைந்திலங்கும் மண்டபமும் சீரை மகிழ்ந்து சிறந்திருக்கும் மண்டபமும் ஆதவனும் சந்திரனும் அவதரிக்கும் மண்டபமும் ஏதாவும் அருத்திரனோ வீற்றிருக்கும் மண்டபமும் ஆரும் அறிந்து அளவிட கூடாத ஆரே படைத்த பரமேசுரனாரை விசுவாசமேனு விமல நடி வணங்கி சிவாசுதேவன் வந்தோ மிக வணங்க மறைவேத சாஸ்திரங்கள் மலரோல அடி வணங்க தேவர் இறஞ்சி மிக வணங்க யமதர்மராசன் போதும் வந்திருக்க மகளும் ஏக புரோகிதர் வந்து தண்டனிட காமதேவன் முதல கணக்கு மீகு முனிவர் அவனடி ஒன்பதத்தை நாடோறும் போற்றி நிற்க தலைவன் இருக்கும் தங்க தீர்க்கையிலே எடுத்துரைக்க நிலையாது மாலை ஆறு செஞ்சடை சூடிய அய்யனார் அமர்ந்து வாழும் கையிலை வளமதை கூற கூற குறைவில்லை காணுமே கொண்டை சூடும் அந்த திருப்பதம் வாரி வாரி வரிக்க முடிந்திடா மகிழோன் கொண்டவனம் சொல்லிய புறம் வேறு வேறு விளம்ப வேகேளுங்கோ மெய்யுள்ளோராகிய வேதனுபரே கையிலை வளமைய கட்டுரைக்க கூடாது அகிலம்
பரமதிருள் லட்சுமியார் நன்றாய் எழுந்திருந்து நாராயண பதத்தை கந்தனுக்கு லட்சுமியும் செப்புவாளமானை தேவரீரில் திருக்கல்யாண முகித்து காவிரி குந்த கொடியிருப்பீர் இருத்தி போகுவது என்ன புதுமை எனக்கரிய அவரீர் நீர்தான் ஜெபீரீரென்றுரைத்தாள் மந்த லட்சுமியாள் பெருமாள் தனை தொழுது என்றும் இருக்க இரவாதீருப்போனே ஆதியார் சூட்சம் அளவெடுக்க கூடாது ஆதியாய் நின்ற நாராயண பொருளை தேவாதிக்கெல்லாம் திருமுதலாய் நின்றோனே மூவாதிகெல்லாம் முதன்மையாய் நின்றோனே உமக்கு எதிரி உலகமதில் உண்டோகான் நமக்கு எதிரி வந்த தன்மை மிக உரையும் உலகத்துக்கு உகம் பிறந்து உலகிடத்தில் இருக்க அகற்றி வந்த நியாயம் அருளும் என்றாரும் மானை என்று திருவும் ஈதுரைக்க மாயவரும் நன்று நன்றி என்று நாராயணர் உரைப்பார் சக்தி சிவமும் தான் உதித்த காலம் அதில் செய்யும் நாமல் பேர் பீரப்பதிலும் ருத்திரன்மை சூரர் உதித்து வந்த நாளதிலும் மதி உள்ள தேவர் பரநாதர் நலதிலும் வானோர்கள் தெய்வார் மறைவேத சாஸ்திரமும் இவன் பிறந்த நாளதிலும் ஆதித்தன் வாயு அந்த விண்டம் தோன்றிய பின் ஈரோதித்த காலம் ராஜ்யம் ஒன்று ஒன்று கண்டாய் அவுகத்தை கண்டு ஆதி பிரம்மா மகிழ்ந்து யோகத்துக்கு நாம் என்ன வீடு ஓமன்றி மாலும் பிரம்மாவும் மாயாதீர்ப்போனும் ஆலோசித்து ஆகமத்தை தான் பார்த்தேன் நீடிய யுகம் எனவே நியமித்துறுதி கொண்டு அபுதத்தை ஈசர் ஆதரித்த காலமதில் யூகத்துக்காரை இருத்துவோம் என்று சொல்லி நன்றாய் வளர்த்திடவே பிறந்தான் குருணி பெரிய மலை போலே இடிந்தம் நிறையும் பொன்னாதன் தன் உடம்பு அண்டம் அமைய அவன் பிறந்தான் மாலை
சன்னியாசியால் அவன் உயர்ந்து பார்ப்பளவில் தாருகம் காணான் பலவேருடல் காணான் வாரி தீரை நீரை வாரி விழுங்கினன் காணல் நீரே அத்தனையும் கடைவாய்களையாமல் குடல் அமர்த்த கோதிக்கிறது என வெகுந்தி அகிலம் முழுங்க ஆர்ப்பரித்து நிற்பளவில் கையிலைதனை கண்டு கண்கள் நீக கொண்டாடி ஆணி எடுத்து அவன் விழுங்கும் அப்பொழுது தாவி குறித்து தப்பினார் மயவரும் மாயவரும் ஓடி மண்ணுலகம் புகுந்து துயவரும் அங்கே சிவனை மிக நினைத்து தாமசியிருந்தார்கள் தாமோதரனாரும் தவசைதனில் ஈசன் சன்னியாசி போலே வந்து ஆறு நீந்த ஆழவனந்தனிலே ஏது நிதவசு அனை நினைந்தவாறேது என்னை சன்னியாசி இது உரைக்கம் மயவரும் பன்றிப்பட்ட பாட்டை பகர்ந்தார் அவர் வாடி கையிலையவலோகம் கரை கண்ட சக்தி வரை அகிலம் அதை குரோணி அசுரன் என்ற மாபாவி இலங்கினான் நானும் உபாயமாய் தப்பி வந்தேன் பழங்கி மலைநாதன் பாரதேவாதி முதல் பண்டு போய் நாளும் பதியில் இருந்திடவும் என்றும் கையிலை இலங்கி இருந்திடவே செய்த பாவி முகமும் அவனுடம்பும் தொந்து ஆரதாக தொல்பூமியில் திடவும் கண்ட கண்டமாய் போட கடிய வரம் எனக்கு கண்டமிழிர் நீரோ தரவேதவசிருந்தே என்னை திரிமலர் துரைக்கவே ஈசர் மன்றுதனை இழந்த மாதோடு உரைக்கருத்தான் கேளாய் நீ விட்டினுவை கேடன் குருநீதனை துளாக்கியாறு துண்டம் மதுவாக்கி தலைவனுதிரும் மேலும் ஒரு யுகத்தில் கட்டி கிளையாய் கொடிய சூர குலமாய் பிறக்கும் அவனுதிரம் புல்லாதான் தன்னுடம்பு துண்டம் ஒன்றுதானும் தொல்புவியிலே கடியே ஜாலியனாய் குவலயத்திலே வீரப்பான் அப்படியே கோழி அவனுதிரம் மனதுவும் இப்படியே யாரு யுகத்துக்கவனுடம்பு வந்து வீரப்பான் கண் மன்றானை உங்கனக்கு யுகத்துக்கு யுகமே உத்தமனி பிறந்து அகத்துக்கவன் பிறப்பு ஆறு யுகம் அதிலும் உண்டும் அவன் சிவன் உயிரழிவு வந்த அந்நாள் நடுகேட்டு பாவியவன் உயிரை கொன்று பாட்டு நரக பொடிதோ கண்ணால் வருங்கான் என்று விடை கொடுத்தார் ஈசுரர் காலம் மகனே அன்று விடை வேண்டி அதிக திருமாலும் போல் வந்த கொடிய பாடு பாவி புனிதனை ஜெயிக்க கோபம் பகுண்டெழுந்து சோனித வேதன் துடியாய் நடந்தனராம் நாகத்தனை கிடந்த நாராயணமூர்த்தி வேகத்தால் கோணி தன்னை வெட்டி பிளக்கருத்தான் வெட்டினாராறு மிகுதுண்டம்மானே துண்டமதாறு தொல்புவியிலே போட்டு பிண்டமதை சுமந்து போட்டன குணமானே அந்த கோணி அவனுதிரம் மனதையும் கொந்தி கொந்தாக குளம்போலே உண்டு வெட்டி முதிரமதை விட்டு உயர்ந்த வீடம் போட்டு சதுரயுகம் நிலவே தாங்கத்தாரோ பீடத்தை ஆமுகத்திலே உதிரும் மதுர கோலமாகி மோகத்து பாவி முடிந்த
40000 முழங்கள் நாடும் அவன் கரங்கள். இப்படி தெய்வ நீதம் ராஜநீதம் சிறப்பாக இருக்க மணிநீதத்தை ஐயா சொல்லுகின்றார். மணிநீதத்திலே பெண்களுடைய நீதத்தை சொல்ற. பெண்களுடைய நிலை எப்படி? அதாவது தெய்வ திருநிலைமை சத்தியபின் தேசம் அதில் நெய் நிறைய பெண்கள் நிலைமைகள் அம்மானை